This video is sponsored by BuyMote shopping app. BuyMote e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. இந்த அப்ளிகேஷன் எல்லாத்தோட மொபைல்லையும் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் நிறைய விஷயங்கள் வந்துட்டு இதுக்குள்ள இருக்கு. கிச்சனுக்கு தேவையான அத்தனை வீட்டுக்கு தேவையான அத்தனை எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் காய்கறிகள் எல்லாமே வந்துட்டு இதில் இருக்கு. ஸோ நமக்கு தேவையான எல்லாமே கம்மி விலையில நிறைய ஆஃபர்ஸோட வருது. ஸோ கண்டிப்பாக இதை நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிக்கணும். கண்டிப்பாக இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் ஆப்போட லிங்க் வேணும்னா என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏடிஎம் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனை மறக்காம தட்டுங்க. அப்பதான் நான் போடுற இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஆக்சுவலாக ஏடிஎம் வந்துட்டு சும்மா சாதாரண ஒரு மனிதர் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் தாங்க. அவர் கண்டுபிடிச்சதுக்கான காரணம் கேட்டீங்கன்னா கொஞ்சம் காமெடியாவே இருக்கும். அதையும் இப்ப சொல்றேன், நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. ஆக்சுவலா வந்துட்டு ஒரு மனிதர் அவருடைய ஒய்ஃபோட பர்த்டே, ஓகேங்களா, இது நடந்தது வந்துட்டு வெளிநாட்டுல. அங்க வந்துட்டு டாலரு நீங்க எப்படி வேணாலும் அமௌண்ட் வச்சுக்கலாம். மொத்தத்துல அது வந்துட்டு அமௌண்ட், ஓகேங்களா, பணம். இப்போ அவரோட ஒய்ஃபுக்கு வந்துட்டு பிறந்த நாள். இவர் வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பேங்க்குக்கு போறார். ஏடிஎம்க்கு முன்னாடி எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா பேங்க்ல தான் பணம் எடுக்கணும். ஸோ அங்க பணம் எடுத்து தான் இவர் வந்துட்டு எடுத்துட்டு வரணும். ஆக்சுவலி இவர்கிட்ட பணம் இருக்கு, ஆனா பேங்க்ல இருக்கு, ஓகேங்களா. ஸோ இதுதான் சுச்சுவேஷன். பட் என்னன்னா இந்த பயவுல கொஞ்சம் லேட்டா தான் அவங்க ஒய்ஃபுக்கு பர்த்டேங்கிறத நினைச்சு பாக்குறாரு. ஏன்னா காலையில இருந்து அவர் மறந்துட்டாரு, மத்தியானத்துக்கு மேலதான் நினைச்சு பாக்குறாரு. ஸோ இப்போ வந்துட்டு மத்தியானத்துக்கு மேல பேங்க்குக்கு போறாரு. பேங்க்குக்கு போனா ஹெவியான கியூங்க. அன்னைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா சரியான கியூவா இருக்கு. ஸோ அப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா பணம் எடுக்க முடியல ஒரு நாள். ஃபர்ஸ்ட் எல்லாம் பேங்க் வந்துட்டு குறிப்பிட்ட டைமோட க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுவும் ஆஃப்டர்நூன் எல்லாம் வந்துட்டு 3 or 4 o'clock கூட முடிஞ்சு. ஸோ அந்த மாதிரி 4 o'clock க்ளோஸ் பண்ணிடுறாங்க. சரி ஓகே, கையில இருக்க வச்சு என்ன பண்றதுன்னு தெரியல. இவர் பாக்கெட்ல பார்த்தா $1 $2 தான் இருக்கு. ஸோ அதை வச்சு என்ன பண்றதுன்னு தெரியல. இதை எதுவுமே வாங்காம போனா என் பர்த்டே கூட ஞாபகம் வச்சுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம வீட்டுல எல்லாத்து வீட்லயும் நடக்கிறது தான். ஸோ அந்த மாதிரி விஷயம் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்றதுன்னு தெரியாம மனுஷன் முழிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ அப்பதான் வந்துட்டு அவருக்கு ஒரு ஐடியா தோணுது. ஏன்னா அங்க வந்துட்டு ஒரு மிஷினை பாக்குறாரு. அந்த மிஷின் வந்துட்டு பாத்தீங்கன்னா சாக்லேட் இது பண்ற மிஷின், ஓகேங்களா. இப்போ நம்ம நம்ம நாட்டுலதான் சாக்லேட் எல்லாம் வந்துட்டு நம்ம வந்துட்டு கடையில போய் வாங்குவோம். இப்போ நம்ம நாட்டிலேயே வந்துருச்சு நிறைய ஏடிஎம் மாதிரியே. நீங்க அமௌண்ட்டை போட்டீங்கன்னா போதும், அந்த சாக்லேட் டப்புன்னு வெளியே வந்து உலகம், நம்ம அதை எடுத்துட்டு வந்துடலாம். ஸோ அந்த மிஷின் கிட்ட போயிட்டு வேற வழியே இல்லாம அவர்கிட்ட இருந்த $1 போட்டு அந்த சாக்லேட்டை வெளியே எடுக்கிறாரு. வெளியே எடுத்துட்டு வந்து அவங்க ஒய்ஃபுக்கு தராரு. அவங்க ஒய்ஃபும் ஓகே ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆயிட்டாங்க. ஸோ இப்பதான் வந்துட்டு அவருக்கு ஒரு ஐடியா தோணுது. இந்த மிஷின்ல சாக்லேட் வர்றதுக்கு பதிலா பணமாவே வந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருக்குமே, நம்ம பேங்க்குக்கு போய் எடுக்கிறதுக்கு பதிலா இப்படி எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தோணுச்சு. ஸோ அப்போ அவருடைய சொந்த ஐடியால உருவாக்குனது தான் இந்த ஏடிஎம். இதை வந்து பேங்க்ல கொடுத்து ப்ரொசீட் பண்ணவும் பேங்க் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிடுச்சு. அப்பதான் வந்துட்டு இந்த எனி டைம் மணி அப்படிங்கிறத ஏடிஎம் அப்படின்னு ஷார்ட்டா சொல்லி அந்த மிஷினை வந்துட்டு முதல் அங்க உருவாக்கி அந்த கான்செப்ட் நல்லா இருக்கும். உலகம் முழுவதும் அது வந்துட்டு பரவுச்சு. இன்னைக்கு இந்தியால எல்லா பக்கமும் பரவி இருக்கு. ஸோ இதுதாங்க ஏடிஎம் உருவான கதை. ஸோ இந்த ஸ்டோரி வந்துட்டு பாத்தீங்கன்னா இது ஸ்டோரி இல்லை, இது வந்துட்டு ஒரு உண்மை சம்பவம். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய நிகழ்ச்சிகளை உங்களுக்காக கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனை மறக்காம தட்டுங்க. அப்பதான் நான் போடுற இந்த வீடியோஸ்க்கு எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உடனே வந்து சேரும். தேங்க்யூ.